அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதமானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன், செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்றும் இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு இனிப்பும் கசப்பும் நிறைந்ததாக இருக்கும். திருமணம் தொடர்பான முயற்சியில் தாமதம் ஏற்படலாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கவனம் தேவை. நிதானமாக முடிவு எடுக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. அரசு தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழலும் இருக்கும். எச்சரிக்கையாக செயலாற்ற வேண்டிய மாதமாகும். பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் உண்டாகலாம். திருமண முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். புதிதாக வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக எடுப்பது நன்மையை தரும். வேலையை பொறுத்தவரை சாதகமற்ற சூழலையே நிலவுகிறது. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பது சிரமமாகவே இருக்கலாம். அதே சமயம் வீண் பழிக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கலாம். தொழில் ரீதியாக இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமையும் சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். ஆனாலும் மாத கடைசியில் அவர்களில் ஒரு சிலரால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுப காரிய பேச்சுவார்த்தையும் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். போட்டிகளும் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய மாதமாக இருக்கும். சூரிய பகவானால் உங்கள் வேலையில் வேகம் இருக்கும். எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இல்லாமல் போகும். உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகலாம். சுக்கிர பகவான் களத்திரஸ்தனத்திலேயே சஞ்சரிப்பதால் எதிர்பாலினரால் உங்கள் செயல்கள் மாறும். தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை அவசியம்.
குடும்பத்தினருடன் இணக்கம் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்களும் விலகும். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் கிடைக்கும். 9ஆம் பார்வை விரயஸ்தனத்திற்கு ஏற்படுவதால் புதிய இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, நகை வாங்குவது என்ற செலவுகளும் அதிகரிக்கலாம். தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சர்ப கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து போவது நல்லது. விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் பலிதமாகும். இடம் வீடு வாங்குவீர்கள். புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவனமாக செயலாற்ற வேண்டிய மாதமாகும். ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனை உருவாகும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. கேது பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து வருவதால் தொடர்ந்து அல்லல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய உங்களுக்கு குருவின் பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் திறமையும் வெளிப்படும். தொழில் ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். இந்த நிலையில் சூரிய பகவானால் வேலையில் டென்ஷன் அதிகரிக்கலாம். மனதில் ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்பட்டு உங்களை குழப்பமடைய வைக்கலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றமும் ஏற்படும். இந்த நேரத்தில் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எதிர்ப்பாளினரால் குடும்பத்திற்குள் குழப்பம், வேலையில் கவனமின்மை என்ற நிலையும் உருவாகலாம். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இழுப்பறையாக இருந்த வேலைகளும் முடியும். பத்திரப்பதிவு முடியும். நினைத்த வேலைகளையும் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திர நாதனால் நட்புகளுடன் மோதல், தாய் வழி உறவுகளுக்குள் சங்கடம் என்ற நிலையும் உருவாகலாம். இருந்தாலும் குருவின் பார்வை அஷ்டம ஜீவ விரயஸ்தனங்களுக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடலில் ஏற்பட்ட சங்கடமும் விலகும். எதிரிகள் செய்த சதிகளில் இருந்து வெளிவருவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் குறையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். பெண்கள் உடல் நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணைக்கு இருந்த பாதிப்பு விலகும். புதிய சொத்து, வாகனம் என்ற விருப்பங்களும் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். செவ்வாயால் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம். யூனிஃபார்ம் துறையினர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு விரும்பாத இடமாற்றமும் ஏற்படலாம். ஆசிரியர்களின் தீவிர கண்காணிப்பால் மாணவர்களின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ராகு சுக்கிரன் சஞ்சாரத்தினால் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. எதிர்ப்பாளினர் நட்பில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்குள்ள நிலையை நன்றாக அறிந்து கொண்டு போவதும் அவசியம். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவும் வாய்ப்பு இருக்கின்றது. ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். மாத கடைசியில் அவர்களில் ஒரு சிலரால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கலாம். அரசாங்க காரியங்களும் தாமதமாக நடக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது.
மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி இரவு வரை. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 2, 8, 11 மற்றும் 15. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.